சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு இவளுக்கு தைரியம் இல்ல. எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்றா. அங்கேயே இருந்துக்க சொல்லுங்க. இந்த ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு இவளுக்கு எங்க இருக்கணுமோ அங்கேயே போய் இருக்க சொல்லுங்க. வாங்க. அப்பா, இவ தலைவலி பெரும் தலைவலி. தேங்க்ஸ் இந்து. வா சமந்தி, வாங்க அப்படி உட்காருங்க. ஈஸ்வரி, போய் இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. சரிங்க. தேங்க்ஸ் பூர்ணி. எதுக்கு? இல்ல, என்னதான் வேணாம் வேணான்னு சொன்னாலும் வீட்டில் இருக்க எல்லாரும் குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டு கொடுத்துட்டல, அதுக்கு தான் சொல்றேன். ஓ, எல்லாரும் முன்னாடி நான் மொட்டை அடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னா நீங்களும் அதை நம்பிடுவீங்களா? ஏய், என்ன பூர்ணி, இப்பதானே பரவாயில்ல மொட்டை அடிச்சுக்கங்கன்னு சொன்ன, இப்ப என்ன வேற மாதிரி பேசுற? அப்படித்தான் பேசுவேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன டென்ஷன் பண்ணீங்கல்ல, பதிலுக்கு நான் அவங்களை டென்ஷன் பண்ண வேண்டாமா? அதனாலதான் அப்படி சொன்னேன். மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், என்ன பூர்ணி, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்படி தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. குழந்தைக்கு எதுவும் வேண்டி இருக்காங்க, அதனால தானே மொட்டை அடிக்கணும்னு சொல்றாங்க. வேற என்ன பிரச்சனை உனக்கு? மொட்டை அடிக்கிறதுக்கு வேண்டுனா அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அந்த குழந்தைங்களுக்கு வேண்டிக்க வேண்டியது தானே. இவனுக்கு எதுக்கு வேண்டிக்கிறாங்க? பூர்ணி, பைத்திய மாதிரி பேசாத.